வாழ்க்கையில் திருமண பக்கம்லாம் அடி விழுந்தே இருந்தாலும் தொடர்ந்து 2 வருஷமா ஜிம் போயிட்டே தான் இருந்தேன். அப்படி 2 வருஷம் தொடர்ந்து ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட ஜிம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட யாராவது சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்ன விஷயம் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற டோலி இல்லை டோலராக இருக்கட்டும், ஸோ நீங்கள் ஜிம் இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு 10 பாயிண்ட்டை நீங்கள் கேட்டு அதுக்கப்புறமா போய் ஜிம் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஜிம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இந்த 10 பாயிண்ட்டை கேளுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, ஜிம்மில் ஆஸ் அ பிகினராக நீங்கள் ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு சேலஞ்சிங்கான வெயிட்டாக இருக்குமே தவிர மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹெவி வெயிட்ஸ் தூக்குறதுலாம் கூடவே கூடாது. ஏன்னா அது லாங் ரனில் உங்களுக்கு அது அன்வான்டான இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ண புதுசில் இருக்கிறதுலே பயங்கரமான கஷ்டமான ஒர்க் அவுட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜிம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரது தான். மற்றபடி உள்ள எல்லாமே ஈஸியான ஒர்க் அவுட்ஸ் தான். இன்னொருத்தர் கேட்டு பாருங்க, புரியும். பாயிண்ட் நம்பர் 3, நீங்கள் போடுற ஒர்க் அவுட் ஃபார்ம் தான் இன்சூரன்ஸ் இன்ஜுரிஸ் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அளவுக்கு மீறின வெயிட் எல்லாம் கையில் தூக்கிட்டு ஃபார்ம் ஒழுங்காக இல்லைன்னா சோலி முடிஞ்சு. பாயிண்ட் நம்பர் 4, இது ஆல்ரெடி கொஞ்சம் ஜிம் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் ரெகுலராக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் போட்டு முடிச்சுட்டு மறுநாள் சோர்னஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது, இன்னும் டயர்டாக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் பாடிக்கு தெரியும் மறுபடியும் நீங்கள் எப்போ போய் ஒர்க் அவுட் போடணும், உங்கள் பாடியே உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும், சரி நம்ம இன்னொரு ஜிம் போகலாம், இன்னொரு ஒர்க் அவுட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது நடுவில் இல்லை நான் இந்த ஒரு ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணுறேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் டெய்லி ஜிம் போய் ஆகணும், வாரத்துக்கு 6 நாள் ஜிம் போய் ஆகணும், 7 நாள் ஜிம் போய் ஆகணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பாடிக்கு தெரியும் எப்போ ரெஸ்ட் தேவை, எப்போ மறுபடியும் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாயிண்ட் நம்பர் 5, ஒர்க் அவுட்டில் உங்களோட மசில்ஸ் ஃபெயிலியர் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் மைண்ட் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ரீச் பண்ணிடும். ஸோ ஆல்வேஸ் எய்ம் ஃபார் தட் எக்ஸ்ட்ரா ரெப் ஆர் எக்ஸ்ட்ரா செட். பாயிண்ட் நம்பர் 6, ரொம்ப இம்பார்ட்டன்ட், டயட் அண்ட் ஸ்லீப். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ஒர்க், ரிமைனிங் 20% தான் ஒர்க் அவுட். பாயிண்ட் நம்பர் 7, ஏற்கனவே நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இன்னொரு தடவை கேளுங்க, கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டி. ஸோ நீங்கள் ரெகுலராக ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும். என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு போயிட்டு அப்படியே ஹெவி வெயிட் தூக்கிட்டு நல்லா ஃபேன்சியாக ஒர்க் அவுட் போட்டு வரதில்லை, ரெகுலராக போகணும். கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டி. பாயிண்ட் நம்பர் 8, நீங்கள் ஜிம் போய் ஜாயின் பண்ணதுக்கான காரணம் அந்த ஏஸ்தட்டிக் ஃபிசிக்கை எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம். பட் அட் தி எண்ட் நீங்கள் கெயின் பண்ண போகிற ஸ்ட்ரென்த்தும் ஒரு ஹெல்த்தி பாடி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் நம்பர் 9, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, மச்சான் நம்ம எந்த ஸ்பிளிட்டடாக ஃபாலோ பண்ணணும் ஜிம்முக்கு, எதுதான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார்ட்டையும் சொல்கிற பதில் தான், இஃப் யூ ட்ரெயின் ஹார்ட் இனஃப், இஃப் யூ ஸ்லீப் இனஃப், இஃப் யூ ஈட் இனஃப், ரிசல்ட்ஸ் வில் கம். உங்களோட ஒர்க் அவுட் கரெக்டாக இருந்து, உங்களோட ஸ்லீப் சைக்கிள் கரெக்டாக இருந்து, நீங்கள் கரெக்டான டயட் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 10, நீங்கள் வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு. அந்த காரணத்தை ஃபியூல் பண்ணுற மாதிரி தான் இந்த பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் ஜிம் போகிறீங்க, ஸ்டார்டிங்கில் ரிசல்ட்ஸ் உடனே பார்க்க முடியல அப்படின்னாலும் அந்த ரிசல்ட்ஸ் தான் அந்த ரிவார்ட்ஸ்னு கிடையாது, நீங்கள் போடுற எஃபர்ட்ஸும் உங்களோட ரிவார்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் உங்களோட ஓல்டர் வெர்ஷனுக்கு நீங்கள் கொடுக்குற ரிவார்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு கேளுங்க, புரியும்.